ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேனிஸ்டர் செட்டப்பு ஒரு கிளாஸ் டேங்க்ல பண்ணிட்டோங்க. இது வந்து 2 ஃபீட் லென்த்து, 1 ஃபீட் ஹைட்டு அண்டு ஹாஃப் ஃபீட் வந்து பிரெத்து. இது வந்து 4x4 ஒரு நம்ம அலிகேட்டர் டேங்க் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் கிளாஸு சுற்றி கான்க்ரீட் அதை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேங்க்குக்காக இப்போ நம்ம கிளாஸ் கேனிஸ்டர் பண்ணியிருக்கோங்க. வாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஸ்பாஞ்சு போடுறாங்க அண்டு பயோமீடியாஸ் போடுறேன். இதில் நான் எதுவுமே காஸ்ட்லியான பயோமீடியாஸ் யூஸ் பண்ணல, நார்மலான தான். ஒரு 1/2 kg 250 இல்லை 300 அந்த ரேஞ்ச் உள்ளது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செராமிக் ரிங்ஸு போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது செராமிக் ரிங்ஸ் தான். ஸோ அதை நான் ஃபஸ்ட் லேயரில் போட்டாச்சு. அண்டு அதுக்கான ஃபைன் ஃபில்ட்ரேஷன் இருக்கணும்னா ஒரு பிளாக் ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உள்ளே போடுறதும் ஒரு செராமிக் தான், கொஞ்சம் பட்ஜெட் கூட உள்ளது, ஓகேங்களா. அண்டு பயோபால்ஸும் இல்லை ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து க்ரீன் ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுட்டு திரும்பவும் நான் செராமிக் ரிங்ஸில் இது வந்து செராமிக் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிங்ஸ் கிடையாது, செராமிக் பால்ஸு. அண்டு இன்னொரு செராமிக், இது வந்து ப்ரௌன் கலர் இருக்குது செராமிக். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் பேஸ்டு மீடியாஸ் தான். ஸோ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், லோ பட்ஜெட்டு கூட. அண்டு கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது வந்து கார்பன் ஆக்டிவேட்டர். பாருங்கள், கடைசியாக இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சு மூடியாச்சு. இது வந்து சைட் வியூவில் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு லேயருக்கு உள்ளார ஒரு லேயர் வச்சுருப்பேன். ஒரு ஸ்பாஞ்சு மீடியாஸு, திரும்ப ஸ்பாஞ்சு மீடியாஸ் அப்படி வச்சுருப்பேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அவுட்லெட்டு, ரைட் சைடில் இருக்கிறது இன்லைட் பைப்பு. பாருங்கள், இதுதான் டேங்க்கு. ஃபுல்லாக கிளாஸ் ஃப்ரண்ட்டு சுற்றி கான்க்ரீட் தான், டைல்ஸ் வச்சு க்ளீனாக ரெடி பண்ணியாச்சு. டெஸ்டிங்காக ஒரு 2 எஸ்கே கோல்ட் விட்டுருக்குறேன். அண்டு பம்பிங் பாருங்கள், கீழே ஒரு மோட்ரு ஜஸ்ட்டு நம்ம டியூப் வச்சு இன்லெட்டில் கனெக்ட் பண்ணிட்டா போதும். இது தண்ணி உள்ளார போயிட்டு பாட்டம்லேருந்து மேலே ஒரு லேயர் வரையும் ஒவ்வொரு லேயராக ஃபில்ட்ரேஷன் நடந்து வரும், ஓகேங்களா. ஃபில்ட்ரேஷன் நடந்து நிரம்பி அந்த பக்கம் அவுட்லெட் வழியாக கீழே ஊற்றிடும். இப்படி பண்ணால் மட்டுமே தான் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு பக்காவாக இருக்கும். அண்டு நல்ல லைஃபும் வருங்க ஸ்பாஞ்சு எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.